ஸ்ரீபெரும்புத்தூர் இடத்துல வடக்குப்பட்ட பகுதியில் பையன் வந்துட்டு 8 வயசு 8ஆம் வகுப்பு படிக்கிற பையன் வந்துட்டு நாய் கடிச்சு இறந்து போயிருக்கான். இந்த ரேபிஸ் நோய்க்கான தடுப்பு நாய்க்கடி பாம்பு கடிக்கான மருந்து கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல இல்ல. ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல இந்த நாய்க்கடி பாம்பு கடிக்கான மருந்து இருப்பு வைக்கப்பட்டது என்பது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள்தான். கிராமப்புறங்களிலும் இந்த நாய்க்கடி பாம்பு கடி என்பது அங்கதான் அதிகமா இருக்கும். எனவே ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இந்த மருந்து இருப்பு வைக்கணும்னு சொல்லி அறிவுறுத்தியதன் அடிப்படையில் 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் பாம்பு கடிக்கான ஏஎஸ்வி மருந்து, நாய்க்கடிக்கான ஏஆர்வி மருந்து இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் அந்த மருந்து என்பது இருப்பு இருக்கிறது. இது இந்த நீங்க சொன்ன இது மருந்து அந்த இல்லாததால் அப்படிங்கல எல்லா மருத்துவமனையிலும் இருக்கு. பத்திரிகையாளர் காஞ்சிபுரத்தில் இருக்கிற பத்திரிகையாளர்கள் நீங்க இப்போ கூட போய் சர்ப்ரைஸ்டா ஏதாவது ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நீங்களே ஆய்வுகளை மேற்கொள்ளலாம். நீங்க மட்டும் இல்ல, எந்த பொதுமக்களும் இது வெளிப்படைத்தன்மையோடு இயங்குகிற அரசாங்கம். எந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கும் போய் ஏஎஸ்வி இருக்கா ஏஆர்வி இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏஎஸ்விங்கிறது பாம்பு கடிக்கான மருந்து, ஏஆர்விங்கிறது நாய்க்கடிக்கான மருந்து. அதே மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 8713 இருக்கு. இந்த நம்ம துணை சுகாதார நிலையங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்களும் சேர்த்து 10,999. இந்த 10,999 லோடிங் டோசஸ் இருக்கு. இதயம் காப்போம் என்கின்ற திட்டத்தில் மாரடைப்புக்கான அறிகுறிகளோடு வருபவர்களுக்கு லோடிங் டோசஸ். இந்த லோடிங் டோசஸ்ங்கிறது ஒரு 14 மாத்திரை எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கும். அந்த மாத்திரையை பொறுத்த வரைக்கும் ஆஸ்பிரின், குளோபிடோக்ரல், அட்ரோவாஸ்டாட்டின் இந்த 3 வகை மருந்து 14 மாத்திரை எல்லா ஹாஸ்பிட்டலும் இருக்கு. இதையும் கூட பத்திரிகையாளர்கள் போய் செக் பண்ணிக்கலாம் எல்லா துணை சுகாதார நிலையத்தில். இதெல்லாமே 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கட்டமைப்பில் இல்லாத ஒன்று. மாண்புமிகு முதல்வர் அவர்களால் இது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த இதயம் காப்போம்ங்கிற திட்டத்தில் இந்த 3 மருந்துகளும் அந்த லோடிங் டோசஸ் வைத்ததோட விளைவு இதுவரை ஏறத்தாழ ஒரு 3500க்கும் மேற்பட்ட உயிர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அது இப்ப உள்ளாட்சி அமைப்பு சார்பில் அதுக்கு இந்த பர்த் கண்ட்ரோல் பண்றதுக்கு அது மாதிரியான முயற்சிகள் இப்ப நிறைய பட்ஜெட்லயும் நகராட்சித்துறை அமைச்சர் அறிவிச்சிருக்காரு, ஊராட்சித்துறை அமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. இல்ல மருத்துவ 10,000 வாங்கவும் இல்ல ஒன்னும் இல்லைங்க. அது ஒரு வாய்ஸ் மெசேஜ். யாரோ ஒரு பிஎம்ஓ பிளாக் மெடிக்கல் ஆபீசர் சொன்னதா ஒரு வாய்ஸ் மெசேஜ். இந்த விழா நடத்துறதுக்காக நேற்றுக்கு நான் அங்க போற மாதிரி இருந்தது. ஒரு 15 கட்டடங்கள் அங்க திறந்து வைக்கிற நிகழ்ச்சி. 2 செய்தி அந்த வாய்ஸ் மெசேஜ்ல சொல்லப்பட்டது. அந்த 2 செய்தியில ஒன்னு, நேற்றுக்கு அங்க பங்குனி உத்தரம், அந்த மாவட்டத்தில் விடுமுறை நாள்ல எங்களை மருத்துவர்களை கூப்பிடுறாங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும், இன்னொரு குற்றச்சாட்டு விழா நடத்துறதுக்கு 10,000 ரூபாய் கேட்கறாங்கிறது ஒரு குற்றச்சாட்டும். இப்ப இங்க கூட விழா நடக்குது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இதுக்கு பொறுப்பு. அவங்க விழாவை நடத்துறாங்க. மாவட்ட மருத்துவத்துறை நிர்வாகம் உடனிணைந்து இந்த விழாவை நடத்துறாங்க. இங்க யார் கையிலையும் போய் டாக்டர் கையிலயோ நர்ஸு கையிலயோ பணம் வாங்க மாட்டாங்க. பணம் வாங்கி நிகழ்ச்சி நடத்துறதும் கிடையாது. இன்னொன்னு, நான் இந்த துறைக்கு பொறுப்பெடுத்ததுக்கு அப்புறம் எந்த நிகழ்ச்சி நடத்துற இடத்துலயும் சாப்பிட்டது கூட இல்லை. அவங்கள எனக்கு எந்த சால்வை டவல் கூட கொடுக்குவானான்னு சொல்றேன். மருத்துவர்கள் அது கூட நீங்க செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி தான் நிர்வாகத்தை நடத்தின்னு போயிட்டு இருக்கிறோம். ஒரு பிஎம்ஓ 10,000 ரூபாய் கேட்டாங்க அப்படின்ற மாதிரி வாய்ஸ் மெசேஜ். அந்த செய்தியோட உண்மைத்தன்மை தெரியாமையே தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்புனீங்க. ஆனாலும் கூட நான் உடனடியாக டிபிஹெச்களில் சொல்லி ஒரு இமிடியேட்டா போய் ஒரு ஜேடி அனுப்பி ஜாயிண்ட் டைரக்டர் ஒரு ஆய்வு மேற்கொள்ள சொன்னேன். நேற்றுக்கும் முந்த நாள் 2 நாள் அங்கே போய் நின்று ஒட்டுமொத்த மருத்துவர்களையும் யார் குரல் பதிவு இதுன்னு கேட்டுருக்காங்க. ஒருத்தரும் உண்மையை சொல்ல முன் வரல. உண்மையிலேயே அவங்கள பணம் கேட்டது உண்மைன்னா தைரியமா ஜேடிகேல சொல்லலாம். இப்பவும் கூட வாய்ப்பு இருக்கு, சொல்லலாம். ஜேடிகேல சொல்றதுக்கு பதிலாக என் கையில கூட சொல்லலாம், என் கையில போன்ல கூட சொல்லலாம். என்ன இன்னாரு கேட்டாங்கன்னு சொன்னா கேட்டவங்க பேர்ல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் நேற்றுக்கு ஜேடி அனுப்பணும். இது வரைக்கும் சொல்லாததால நேற்றுக்கு என்ன பண்ணோம்னா அங்க லோக்கல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லியிருக்கிறோம் எஸ்பி கையில. இந்த குரல் பதிவு யாருங்கிறத கண்டுபிடிச்சு அவங்க மூலியமா உண்மையை சொல்றோம். அது மாதிரி உண்மை கண்டறியப்படுமானால் யாரு அந்த பணம் கேட்டாங்களோ அவங்க பேர்ல நடவடிக்கை எடுக்கப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.